புருண்டியின் தேசிய கொடி சிவப்பு, வெள்ளை, பச்சை என 3 நிறங்களை கொண்டது. இதில் சிவப்பு விடுதலைக்கான போராட்டங்களையும், பச்சை எதிர்காலத்திற்கான நம்பிக்கையையும், வெள்ளை நிறம் அமைதியையும் குறிக்கிறது. கொடியின் மத்தியில் அமைந்துள்ள 3 நட்சத்திரங்கள் புருண்டியின் 3 பழங்குடி இனங்களான டுட்சி, உட்டு மற்றும் துவா ஆகியோரை குறிக்கிறது. கூடுதலாக அந்நாட்டின் குறிக்கோளான ஒற்றுமை, உழைப்பு, முன்னேற்றம் என்பதனையும் குறிக்கும் வகையில் 3 நட்சத்திரங்கள் அமைந்திருக்கின்றன. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் உலகின் மிக ஏழ்மையான நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது புருண்டி. 2014ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட உலகளாவிய பசி குறியீட்டின் ஆய்வின்படி உலகின் மிகவும் பசியுள்ள அல்லது மிகுந்த ஊட்டச்சத்து குறைபாடு கொண்ட நாடாக புருண்டி பட்டியலிடப்பட்டது. இதனால் உலக அளவில் குறைந்த உடற்பருமன் கொண்ட நாடுகளில் 10வது இடம் புருண்டிக்கு கிடைத்திருக்கிறது. ஆப்பிரிக்க கண்டத்தில் உடற்பருமன் கொண்டவர்கள் குறைந்த நாடு என்ற பட்டியலில் 4வது இடத்தில் இருக்கிறது. உலகில் மிக குறைவான அளவில் இணையத்தை பயன்படுத்தும் நாடுகளில் புருண்டியும் ஒன்று. அங்கு 3% பேர் மட்டுமே இணையத்தை பயன்படுத்துகின்றனர். புருண்டியின் பொருளாதாரம் பெரும்பாலும் விவசாயத்தையும் கால்நடைகளையும் சார்ந்ததாக இருக்கிறது. மக்களின் 90% வேலை வாய்ப்பு விவசாயம் மூலமாக கிடைக்கிறது. போதிய கல்வி அறிவின்மை, தொழில் திறமையின்மை மற்றும் மூலதனம் இன்மையால் பெரும்பாலான மக்கள் தங்களது நிலத்தை சார்ந்தே வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். வாழைப்பழம், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஆகியவை புருண்டியின் பிரதான பயிர்களாக இருக்கின்றன. பீன்ஸ், சோளம், சாமை ஆகியவையும் அதிகமாக விளைவிக்கப்பட்டு வருகின்றன. ஏழை நாடாக இருந்த போதிலும் ஆப்பிரிக்காவில் அதிக அளவில் மதுபானங்களை உட்கொள்ளும் நாடாக இருக்கிறது புருண்டி. வாழைப்பழ பீர் என்னும் பானம் புருண்டியில் மிகவும் பிரபலமானதாக இருக்கிறது. பீர் தயாரிப்பதற்காகவே பிரத்யேகமான வாழை வகை அங்கு வளர்க்கப்படுகின்றது. இதில் விளையும் பழங்களை சோளம் உள்ளிட்ட இடு பொருள்களுடன் சேர்த்து பெரிய பிளாஸ்டிக் பேரல்களில் இட்டு ஊற வைக்கப்படுகிறது. வாழைப்பழ பீர் தயாரானதும் அப்படியே சந்தைகளுக்கு கொண்டு சென்று விற்கப்படுகிறது. பேரல்களில் இருக்கும் பீரை நீளமான ஸ்ட்ரா கொண்டு பலரும் சேர்ந்து உறிஞ்சி குடிப்பது அங்கு வழக்கமாக இருக்கிறது. புருண்டியில் உள்ள தங்கன்யிகா ஏரி உலகின் மிக நீளமான நன்னீர் ஏரியாக குறிப்பிடப்படுகிறது. மேலும் மிக ஆழமான மற்றும் அதிக கொள்ளளவு கொண்ட 2வது பெரிய ஏரியாகவும் தங்கன்யிகா ஏரி அறியப்படுகிறது. ஆப்பிரிக்க அளவில் விக்டோரியா ஏரிக்கு அடுத்ததாக 2வது மிகப்பெரிய ஏரி என்னும் இடத்தையும் இந்த ஏரி பிடித்திருக்கிறது. தங்கன்யிகா ஏரியில் வாழும் குஸ்தாவ் என்னும் ராட்சத முதலையை பற்றி அங்கு பல்வேறு கதைகள் சொல்லப்படுகின்றன. மனிதர்களை கொன்று தின்னும் முதலை என்று கூறப்படும் அந்த முதலையால் 1987 முதல் 2009ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 300 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. 100 ஆண்டுகளாக அந்த முதலை தங்கன்யிகா ஏரியில் வசிப்பதாக சொல்லப்பட்டாலும் குஸ்தாவ் பற்றிய எந்தவிதமான தகவலும் வல்லுநர்களால் உறுதிப்படுத்தப்படவில்லை. மக்களிடையே அச்சத்தை பரப்பிய அந்த முதலையை பிடிக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் எதுவும் தெளிவாக பலனளிக்கவில்லை. (2009ஆம் ஆண்டுக்கு பின் குஸ்தாவ் தாக்குதல் குறித்து தகவல் எதுவும் இல்லை. அதனால் குஸ்தாவ் இறந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் அதுவும் உறுதிப்படாத தகவலாகவே இருக்கிறது. கால்பந்து புருண்டியில் மிகவும் பிரபலமான விளையாட்டாக இருந்த போதும்
சர்வதேச அளவிலான போட்டிகளில் புருண்டி அணி பெரிதாக ஜொலிக்கவில்லை. FIFA உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கு இதுவரை புருண்டி அணி தேர்வானதே இல்லை. ஆனால் ஒலிம்பிக் போட்டியில் தடகளத்தில் அந்நாடு தங்கம் வென்றிருக்கிறது. 1996ஆம் ஆண்டுதான் முதன்முறையாக ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றது புருண்டி. முதல் பங்கேற்பிலேயே தங்கப்பதக்கத்தை வென்று சாதனையும் படைத்தது. இளம் வீரரான நியாகபோ 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்று புருண்டிக்கு பதக்கத்தை பெற்றுத் தந்தார். இத்தனைக்கும் 1993ஆம் ஆண்டு வரை புருண்டி சர்வதேச ஒலிம்பிக் போட்டியின் உறுப்பு நாடாக கூட இருந்ததில்லை. முதல் போட்டியிலேயே வாகை சூடிய புருண்டி அதன் பிறகு ஒலிம்பிக் போட்டிகளில் பெரிதாக சோபிக்கவில்லை. 2017ஆம் ஆண்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலிருந்து விலகுவதாக அறிவித்தது புருண்டி. ஆப்பிரிக்கர்களுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வேண்டுமென்றே வழக்கு தொடுப்பதாக குற்றம் சாட்டியது. முன்னதாக மரண தண்டனை மற்றும் மனிதகுலத்திற்கு எதிரான சித்திரவதைகளை புருண்டி அரசாங்கம் மேற்கொள்வதாக கூறிய ஐநா விசாரணை ஆணையம் புருண்டி மீது வழக்கு தொடர வேண்டும் என வலியுறுத்தி வந்தது. இதையடுத்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலிருந்தே விலகியது புருண்டி. அந்த வகையில் உலகில் முதலாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலிருந்து விலகிய நாடு புருண்டிதான்.